மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் கதைகள் பார்க்க போகிறோம். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய இந்நூல் எக்காலத்துக்கும் ஏற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பிரிவுகள் உள்ளன. 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த திருக்குறள் ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பாவாகும். நம்ம இப்போ பார்க்க போகிற முதல் கதை சரியான தீர்ப்பு. முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் என்பவன் மளிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான். முன்பொரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்த ஊரில் வளவன் என்பவனும் மளிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தான். வளவன் பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன். யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். அரசுக்கும் முறையாக வரி செலுத்துவதில்லை. வளவன் பார்த்திங்கன்னா பணம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சிருப்பான். அவன் யாருக்கும் கொடுத்து உதவவும் மாட்டான். அரசுக்கும் முறையாக வரி செலுத்தவும் மாட்டான். இந்நிலையில் மரியாதை ராமன் அவ்வூரின் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில தான் மரியாதை ராமன் அந்த ஊரோட புதிய நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. மரியாதை ராமன் வளவனின் இளம் வயது நண்பன். மரியாதை ராமன் வளவனுடைய இளம் வயது நண்பர். அதனால் நீதிபதி தனது நண்பன் என வளவன் ஊர் முழுவதும் கூறி வந்தான். நீதிபதி தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு வளவன் அந்த ஊர் முழுக்க சொல்லிட்டு வர்றான். முறையாக வரி செலுத்தாதவர்களின் பட்டியல் நீதிபதியிடம் ஒரு நாள் வழங்கப்பட்டது. முறையாக வரி செலுத்தாமல் ஏமாத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நேம் லிஸ்ட்லாம் நீதிபதிகிட்ட ஒரு நாள் தராங்க. நீதிபதியின் ஆட்கள் வளவனை அழைத்து சென்றனர். நீதிபதியோட ஆட்கள் வளவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீதிபதி தனது நண்பனாயிற்றே தனக்கு தண்டனை தரமாட்டார் என எண்ணியவாறே மகிழ்ச்சியாக சென்றான் வளவன். நீதிபதி தான் தன்னுடைய நண்பனாச்சே, நமக்கு தண்டனை தரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போகிறான் வளவன். வளவனின் நண்பன் என்பதால் மரியாதை ராமனும் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்பட்டனர். மரியாதை ராமன் வளவனுடைய நண்பராக இருக்கிறதுனால இவர் எப்படி தீர்ப்பு வழங்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பண்பையும் நேர்மையையும் மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஆனால் மரியாதை ராமன் நண்பனாக இருந்தாலும் தவறு செய்தவன் என்பதால் முறைப்படி அவனுடைய பொருட்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திடச் செய்தார். மரியாதை ராமன் வளவனுடைய நண்பனாக இருந்தாலும் வளவன் தவறு செய்ததனால வளவனுடைய பொருட்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்திடச் செய்தார். மேலும் வளவனுக்கு 6 மாதம் கடுங்கால் தண்டனையும் வழங்கி உத்தரவிட்டார். பொருட்களை அரசாங்க கருவூலத்தில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் வளவனுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் அவனுக்கு வழங்கி உத்தரவிட்டார். எவ்வித சார்பும் இன்றி நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நடுவு நிலைமையோடு தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினர். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் நடுவு நிலைமையை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். ஒருவர் நடுவு நிலைமை உடையவரா இல்லாதவரா என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நம்ம காலத்தே பயிர் செய் அப்படிங்கிற கதை பார்க்கலாமா? முன்பொரு காலத்தில் மலைச்சாமி என்ற ஏழை விவசாயி இலந்தை குட்டை என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். முன்பொரு காலத்தில் மலைச்சாமி அப்படிங்கிற ஏழை விவசாயி இலந்தை குட்டை அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்து வர்றாரு. அவனுக்கென்று சொந்த நிலம் ஏதும் கிடையாது.
ஆனால் விவசாயம்தான் சோறு போடும் என்பதை ஆணித்தரமாக நம்பினான். அவனுக்குன்னு சொந்தமாக நிலம் எதுவுமே இல்லை, ஆனால் நமக்கு விவசாயம்தான் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறான். அதே ஊரில் வசித்து வரும் மாதையன் என்ற செல்வந்தனின் நிலத்தை குத்தகைக்கு கேட்டான். அதே ஊரில் வசிச்சிட்டு இருக்க மாதையன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தன்ட்ட அவனுடைய நிலத்தை குத்தகைக்கு கேட்குறாரு. அச்செல்வந்தனும் சில நிபந்தனைகளுடன் தன் நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிப்பதாக கூறினான். அந்த செல்வந்தன் நிபந்தனைகளோட தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய அனுமதிக்கிறாரு. அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கினான். அவனுடைய நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, செல்வந்தனோட நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்குறாரு. அச்செல்வந்தன் விவசாயியின் உழைப்பை சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய் இருந்தான். அந்த செல்வந்தன் விவசாயியோட உழைப்பை சுரண்டதிலேயே குறிக்கோளாய் இருக்கான். இருந்த போதிலும் மலைச்சாமி நேர்மையானவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததால் செல்வந்தனிடம் ஏமாறவில்லை. இருந்தாலும் மலைச்சாமி நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததுனால செல்வந்தன்ட்ட ஏமாறல. ஒரு முறை செல்வந்தன் விவசாயியிடம் குத்தகைக்கு ஈடாக மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு என்று கட்டளையிட்டான். ஒரு நாள் செல்வந்தன் விவசாயிகிட்ட குத்தகைக்கு ஈடா மண்ணுக்கு மேலே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு கீழே விளைபவை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான். புத்தி கூர்மையுடன் விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால் விவசாயிக்கே லாபம் கிட்டியது. புத்திசாலித்தனமாக விவசாயி என்ன பண்ணுறாரு, நிலக்கடலை பயிரிட்டார். நிலக்கடலை பார்த்துருக்கீங்களா? இந்த நிலக்கடலை செடி பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே வெறும் செடி மட்டும்தான் இருக்கும், மண்ணுக்கு அடியில் தான் அதனுடைய காய்கள் இருக்கும். இப்படி புத்திசாலித்தனமாக பயிரிட்டதுனால விவசாயிக்கு தான் அதிகமான லாபம் கிட்டியது. ஏமாற்றம் அடைந்த செல்வந்தன் அடுத்த முறை விவசாயியை ஏமாற்ற எண்ணி நிபந்தனையை மாற்றினான். ஏமாற்றம் அடைந்த செல்வந்தன் என்ன பண்ணுறாரு, அடுத்த முறையும் விவசாயியை ஏமாத்துறதுக்காக நிபந்தனையை மாற்றினான். இம்முறை மண்ணுக்கு கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை உனக்கு என்றான். இந்த முறை நிபந்தனையை மாற்றி என்ன சொல்கிறான் செல்வந்தன், மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு, மண்ணுக்கு மேலே விளையிறதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல் பயிரிட்டான். விவசாயி புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறான், நெல் பயிரிட்டான். நெல் பார்த்திங்கன்னா அதனுடைய செடிகளில் தான் அந்த நெல் மணிகள்லாம் இருக்கும், மண்ணுக்கு கீழே ஒன்றுமே இருக்காது. இம்முறை விவசாயிக்கே லாபம். இந்த முறையும் விவசாயிக்கு தான் லாபம் கிட்டியது. ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் செல்வந்தன். ஏமாற்றத்தோட செல்வந்தன் வீட்டுக்கு போகிறான். அதனால் எவ்விடத்து எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம். இந்த மாதிரி எதை எப்படி எக்காலத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே வென்று விடலாம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும். செயலை முடிப்பதற்கான காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்தி செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகமே வேண்டும் என்று கருதினாலும் என்று நினைத்தாலும் அது கைகூடும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கதை பார்க்கலாமா? அன்பெனும் அருங்குணம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. காடு அப்படின்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகான காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு வருது. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது. அங்கே இருக்கிற கரடி என்ன பண்ணுது, ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வருது.
பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும். அந்த கரடி என்ன பண்ணும்? பறவையில் அந்த மரத்தில் கூடு கட்டி இருக்குமா, அந்த கூட்டை வந்து எட்டி பார்க்குது. குஞ்சுகள் என்றும் பாராமல் இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்தி எரியும். பறவை கூடு கட்டி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த கூட்டில் எட்டி பார்க்கும்போது அந்த பறவையோட கூட்டில் குஞ்சுகள்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும். அந்த குட்டி குருவி குஞ்சுகள்னு பார்க்காம இது என்ன பண்ணோம்? இப்போ நான் உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டோட பிச்சு தூக்கி எறிஞ்சிரும். குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். குரங்குகள்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுமா? அதுக்கு தங்கறக்கு இடம் தராமல் துரத்தி விட்டுருமா. சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். சில சமயத்தில் அந்த கரடி என்ன பண்ணும்? குரங்குகளோட தலையில் கொட்டி அந்த குரங்குகள் வந்து தலை வீங்கி அழுகிறத பார்த்து அந்த கரடி வந்து சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும். இந்த கரடி என்ன பண்ணும்? யார்கிட்டையுமே அன்பாக இல்லாமல் ரொம்ப வெறுப்பாக நடந்துக்கும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன. இந்த கரடியோட தொல்லை தாங்காமல் என்ன பண்ணுச்சு? பறவைகளும் குரங்குகளும் வேற மரத்துக்கு போயிடுச்சு. ஒரு முறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது. ஒரு நாள் வேடன் விரித்த வலையில் அந்த கரடி என்ன பண்ணுச்சு? எதிர்பாராமல் சிக்கிச்சு. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. வேடன் விரித்த வலையில் சிக்கி கொண்ட கரடி என்ன பண்ணுது? காடே அதிர மாதிரி அலறுது. வேடன் விரித்த வலையில் தன்னை காப்பாற்றும்படி கதறியது. வேடன் விரித்த வலையில் சிக்கி கொண்ட கரடி என்ன பண்ணுது? என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறுது. ஆனால் ஒருவரையும் காணோம். அங்கே யாருமே இல்லை. தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது. தான் வந்து யார்கிட்டையுமே அன்பு காட்டாமல் இருந்ததுனால தான் நம்ம வந்து வேடனுடைய வலையில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு இந்த கரடி உணர்ந்து ஓன்னு அழுகுது. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. இந்த சமயத்தில் கரடியோட சத்தத்தை கேட்டு அங்கே யார் வர்றது? பறவைகள்லாம் வருது. பறவைகள் வந்து வேடனை கொத்தி துரத்துது. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின. குரங்குகள்லாம் என்ன பண்ணுது? அந்த வலையை பிச்சு கரடியை காப்பாற்றுது. அன்று முதல் கரடி எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. அன்னையிலிருந்து கரடி என்ன பண்ணுது? எல்லார்ட்டையும் அன்பு செலுத்த தொடங்குது. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல தான் அன்பு இல்லாத உயிர்களை வந்து அறம் வருத்தும் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. மாணவர்களே, நீங்கள் வந்து இந்த கரடி மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும்? எல்லார்ட்டையும் அன்போடையும் பண்போடையும் நடந்துக்கணும். அப்படி நடக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்வு சிறப்பானதாக அமையும். அடுத்த கதை பார்க்கலாமா? கல்வியே நமது செல்வம். ஒரு ஊரில் முத்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு ஊரில் முத்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. சொந்த தொழிலில் ஈடுபட்டு கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார். முத்தன் வந்து சொந்தமாக தொழில் வச்சு அதில் கடினமாக உழைத்து செல்வந்தராக உயர்ந்தார். அவருக்கு புகழினி மதியழகன் என்ற 2 பிள்ளைகள். முத்தனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். புகழினி மதியழகன். பிள்ளைகள் இருவருக்கும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் தொழிலில் ஈடுபடுத்த எண்ணினார். முத்தன் வந்து பிள்ளைகள் 2 பேர்த்துக்கும் கல்விக்கு முதன்மை அளிக்காமல் அவங்கள வந்து தொழிலில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தந்தையின் ஆலோசனையையும் மீறி கல்லூரி வரை இருவரும் படித்து முடித்தனர். ஆனால் அவங்க தந்தையோட பேச்சை கேட்காம 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? காலேஜ் வரைக்கும் படித்து முடிக்கிறாங்க. முத்தனுக்கு கல்வியின் மேல் பெரிய ஈடுபாடோ விருப்பமோ கிடையாது. முத்தனுக்கு வந்து கல்வியின் மேலே விருப்பம் ஈடுபாடு எதுவுமே இல்லை.
ஆகவே சரியாக கல்வி கற்காத முத்தனை அவரது வியாபார கூட்டாளிகள் ஏமாற்றி விட்டனர். சரியா கல்வி கற்காத படிக்காததுனால முத்தனை என்ன பண்ணிட்டாங்க, அந்த வியாபார கூட்டாளிகள்லாம் ஏமாத்திட்டாங்க. இதனால் வீடு வயல் ஆடு மாடுகள் என செல்வத்தை இழந்து ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும் நிலைக்கு அவரும் அவரது குடும்பத்தினரும் ஆளாகினர். அவங்களுடைய கூட்டாளிகள்லாம் முத்தனை ஏமாத்தியதுனால வீடு வயல் ஆடு மாடுகள் என எல்லா செல்வத்தை இழந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. முத்தனின் பிள்ளைகள் இருவரும் இனியும் தாமதிக்க கூடாது என எண்ணி பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பித்தனர். முத்தனுடைய பிள்ளைகள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இனியும் நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பெனிகளுக்கு வேலை வேண்டி விண்ணப்பிக்கிறாங்க. உரிய கல்வி தகுதி பெற்றிருந்ததால் இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. நல்லா படிச்சிருந்ததுனால 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைக்குது. சில நாட்களிலேயே குடும்பத்தின் வறுமை நீங்கியது. கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, குடும்பத்தோடைய கஷ்டமெல்லாம் நீங்கிடுது. முத்தன் கல்வியின் சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார். முத்தன் கல்வியோட சிறப்பை உணர்ந்து தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டாரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடிக்காது. ஒருவருடைய நிலைத்த செல்வம் அப்படின்னா அது என்ன செல்வம், கல்வி செல்வம் மட்டும்தான். பொருள் செல்வம் எப்பயுமே நிலையானதாக இருக்காது. அடுத்த கதை பார்க்கலாமா? உண்மையான அணிகலன்கள். முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இளைப்பாரி கொண்டிருந்தார். வயசான ஒருத்தர் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார். பக்கத்து ஊருக்கு போகிறதற்காக செல்வந்தர் ஒருத்தர் வராரு. அவர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா, இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா என்றார். அந்த செல்வந்தர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா, இந்த வழியாக போனால் பருத்தியூருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓங்கிய குரலில் ஆணவத்துடன் அதற்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். ரொம்ப சத்தமாக அந்த முதியவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. முணுமுணுத்து கொண்டே அந்த செல்வந்தர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். முணுமுணுன்னு பேசிக்கிட்டு அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. சற்று நேரத்தில் மற்றொருவர் ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அங்கு வந்தார். கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு அந்த முதியவர் இருக்கிற இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. அவர், என்ன முதியவரே, இந்த வழியே யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா என்று கேட்டார். அவர் அந்த முதியவரை பார்த்து என்ன கேட்குறாரு, இந்த வழியே சற்று நேரத்துக்கு முன்னாடி யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முதியவர், எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் கூறினார். அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொன்னார், எனக்கு தெரியாது அப்படின்னு உட்கார்ந்துட்டே பதில் சொல்கிறாரு. எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா? நான் கேட்கும்போது எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார் அவர். எனக்கு எங்கள் ஊரில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்கும்போது நீ எழுந்து நின்று கூட பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு அந்த முதியவரை பார்த்து கேட்டுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. மூன்றாவதாக இளைஞன் ஒருவன் அவ்வழியே வந்து முதியவரிடம், ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன். எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் என்றான். மூன்றாவதாக அந்த வழியை இளைஞன் ஒருவன் அந்த முதியவர்கிட்ட, ஐயா வணக்கம், நான் இந்த வழியே வழி தவறி வந்துட்டேன், எனக்கு பருத்தியூர் போகிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு பணிவோடு அந்த முதியவர்கிட்ட அந்த இளைஞன் கேட்குறாரு.
முதியவரும் உரிய வழியை கூறினார். அந்த முதியவர் பருத்தியூர் போகிறதுக்கு சரியான வழியை அந்த இளைஞனுக்கு சொல்கிறாரு. ஐயா, தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் அந்த முதியவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த முதியவர் வேண்டா என மறுத்து கூறினார். அதற்கு அந்த முதியவர் எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. பின்னர் இதுவரை அங்கு நடந்ததை கூறி, தம்பி, நாம் எவ்வளவு செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணிவுடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார். அது வரைக்கும் அங்கே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த இளைஞன்கிட்ட முதியவர் சொல்கிறாரு, நம்ம எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் பணி உடைமை தான் நமக்கு சிறந்த பண்பு அப்படின்னு அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்புகிறாரு அந்த முதியவர். உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன். மற்றவையெல்லாம் உண்மையான அணிகலன் ஆகா. பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதுவே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். மற்ற அணிகலன்கள் எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. மாணவர்களே, நீங்களும் மற்றவர்களிடத்தில் பணிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்ளுங்கள். பணிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். நன்றி மாணவர்களே.